நமஸ்தே. விசாரத் பூர்வாது சரவணா கைடில் உங்களுக்கு எடுக்கிறேன். தாயிங்கிற எஸ்ஸேப்பை பார்க்கலாம். தாயின்னா பெரியம்மா, தாவுன்னா பெரியப்பா. இதை தாயிங்கிற இந்த எஸ்ஸேவை எழுதுனது விஸ்வம்பரநாத் சர்மா கௌசிக் அவர்கள் எழுதியிருக்காங்க. லேக் பரிச்சை. தாயி நாம கஹானி ஸ்ரீ விஸ்வம்பரநாத் சர்மா கௌசிக்கி கஹானி ஹே. இதை எழுதின ஆத்தர் பேர் ஸ்ரீ விஸ்வம்பரநாத் சர்மா கௌசிக் அவர்கள் எழுதியிருக்காங்க. பிரேமச்சந்திரிக்கு பரம்பரா கே கஹானிக்கார் ஹே. இவர் பிரேமச்சந்திர வரிசையில் வந்த கதை ரைட்டர்னு சொல்கிறாங்க. உன்கி கஹானியா சரித்திர பிரதான் கஹானியாக. இவருடைய கதைகள் அனைத்தும் கேரக்டர் நிறைந்த கதைகளாக இருக்கும். லேக் பரீட்சை. மாதா ஹர் ஹாலுமே மாதாகி ஹே. அம்மா எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அம்மா தான். விஸ்வ மாதா ஹே. அவங்க மதர் ஆஃப் த யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்க. துனியா கே ஹர் பச்சேக்கு அப்னா ஹி பச்சா சமஸ்தி ஹே. அம்மா உலகத்தில் இருக்க எல்லா குழந்தைங்களையும் அவங்க குழந்தைங்களா பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. இஸ் கஹானிமே மாத்ருத்வ கா குண்கான் ஹே. இந்த கதையில் தாய்ப்பாசத்துடைய குணங்களை இவர் பாடியிருக்கார், சொல்லியிருக்கார். दो भाई 2 ब्रदर्स. बाबू रामजी दास 35 वर्ष के थे. அவர் ஒரு 35 இயர்ஸ் கொண்டவர். தனி ஆத்மி தே. அவர் ஒரு பணக்கார ரிச் மேன். வே கப்படே கி துக்கான் சலாத்தே தே. அவர் துணி கடை வச்சுருக்காரு, கிளாத் ஷாப். அப்புறம் கிருஷ்ணதாஸ் உன்கா சோட்டா பாய் தா. கிருஷ்ணதாஸுங்கிறவர் ராம்ஜி தாஸுடைய சின்ன தம்பி. ராம்ஜி தாஸ் நிஸ்சந்தானத்தே. அவருக்கு நிஸ்சந்தான்னா குழந்தைகள் எதுவும் கிடையாது. கிருஷ்ணதாஸ்கே 2 சந்தானித்தே. ஆனால் அவங்க தம்பி கிருஷ்ணதாஸ்க்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஏக் பேட்டா ஏக் பேட்டி. ஒன்று பையன், இன்னொன்று பொண்ணு. பேட்டே கா நாம் மனோகர் தா ஆர் பேட்டி கா நாம் சுன்னி தா. பையனுடைய பேர் மனோகர், பொண்ணோட பேர் சுன்னி. ராமேஸ்வரி கா துக். ராமேஸ்வரியோட சோகம் என்னன்னு பார்க்கலாம். ராம்ஜி தாஸ் கோ அப்படி சந்தானஹீனதா பர் கோயி துக்கு நகிதா. ஆனால் ராம்ஜி தாஸ் அந்த துணிக்கடை வச்சுருக்கார் இல்லையா, அந்த பணக்கார மனிதர், அவருக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னு எந்த கவலையும், கோயி துக்கு நகிதா, சந்தானஹீனதானா குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த எந்த வருத்தமும் அவருக்கு அதில் கிடையாது. வே பாய்க்கு சந்தான்கோ அப்படியே சந்தான் சமஸ்தேத்து. அவர் குழந்தைகள், பிரதருடைய குழந்தைய அவர் குழந்தையாக நினச்சிக்கிட்டார். வே மனோகர்கோ பகூத் சாத்தேத்து. மனோகரை ரொம்ப லைக் பண்ணுறார். லேக்கின் ராம்ஜிதாஸ் கி பத்னி ராமேஸ்வரிக்கோ ஏ நா பசந்து தான். ஆனால் ராம்ஜிதாஸோட ஒய்ஃபு ராமேஸ்வரிக்கு இது கொஞ்சம் கூட பசந்துனா லைக்கு, நான் பசந்துனா அன்லைக், பிடிக்கல அப்படிங்கிறாங்க. உஸ்ஸே அப்படி சந்தானஹீனதா பர் துக்குதா வ மனோகர் சே நஃப்ரத் கர்த்தி தி. அவளுக்கு குழந்தை இல்லைங்கிறத நினச்சி ரொம்ப சோகமாக இருக்கா. அதனால் மனோகருக்கு ரொம்ப மனோகரை நஃப்ரத் வெறுக்கிறா, ஹர்ட் பண்ணுறா. ராம்ஜி தாஸ் கா விஸ்வாஸ். ராம்ஜி தாஸ் கான்ஃபிடெண்ட்டாக நம்பினார். मंदिर जाने और पूजा पाठ करने से संतान प्राप्त होगी. கோயிலுக்கு போகிறனாலும் பூஜை புனஸ்காரங்கள் செய்யறனால குழந்தைகள் ஆகும். ராமேஸ்வரி கா விஸ்வாஸ்தா. இப்படின்னு ராமேஸ்வரி நம்பினாங்க. என்ன நம்பினாங்க? கோயிலுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் பண்ணினா குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் அப்படின்னு நினச்சாங்க. சோச்தி தீக்கி ஜோதிஷி சே மிலேங்கே தோ கோயி ராஸ்தா பத்தாயேகா. ஜோசியரை போய் பார்த்துட்டு வந்தோம்னா அவர் ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுவார் அப்படின்னு நினச்சாங்க. மகர் ராம்ஜி தாஸ் கா கயால் தாக்கி பூஜா பாட் சப் டோஸ்லா எல்லாம் ஒரு பொய்யே அப்படின்னு நினச்சார். ஜோதிஷி வாஸ்தவமே ஜூட்டாகே. அந்த ஜோசியர் ரியாலிட்டியில் பொய் பேசுகிறவர். இஸ்லியே ஜோ நகி மிலா உஸ்கி சிந்தா நகி கர்னி செய்யே. எது நமக்கு இல்லையோ அதை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறார் இந்த ராம்ஜி தாஸ். ஜோ மிலா உசே அப்னா மான் லேனா செய்யே.
எது கிடச்சிச்சோ அதை அடாப்ட் பண்ணிக்கணும், தன்னுடையதுன்னு நினச்சிக்கணும் அப்படிங்கிறார். பாய் கே பச்சே கோ அப்னா சமஜ்கர் பியார் கர்னா செய்யே. தம்பியோட குழந்தைகளை அவர் குழந்தையாக நினச்சிக்கிட்டு அன்பு செலுத்தணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். துர்கட்டனா, துர்கட்டனா ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி ஒரு நிகழ்வு. ஏக் தின் மனோகர் சத்து பர் கேல் ரஹா தா. மனோகர் வந்து மாடியில் விளாண்டுக்கிட்டு இருக்கான் அந்த சின்ன பையன். தப் ஏக் பத்தங்கு காட்டுக்கர் கர்கே சாஞ்சேம் பர் ஆக்கே கிரா. பால்கனி, வீட்டோட பால்கனியில் வந்து விழுகுது. உசே பக்கடனே கி கோஷிஷ் மே மனோகர் க பேர் பிசல் கயா. அதை பிடிக்கணுங்கிற முயற்சியில், கோஷிஷ்னா முயற்சியில், மனோகருடைய கால் வந்து பிசல் கயானா ஸ்லிப் ஆயிடுச்சு. வ முண்டேரே கோ பக்கடுக்கர் லட்டக்னே லகா. முண்டேனா பேராபிட்வால், அந்த கைப்பிடி சுவத்தில் பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருந்தான். லட்டக்னே லகானா கீழே விழுகிற மாதிரி தொங்கிட்டு இருந்திருக்கான். வ மதட்டு கேலியே தாயி தாயி சில்லானே லகா. அவன் உதவிக்காக பெரியம்மா பெரியம்மான்னு கூப்பிட்ருக்கான். சில்லானே லகா. ராஜேஸ்வரி மனோகர் கோ பச்சா சக்தி தி. ஆனால் அந்த பெரியம்மா வந்து ராஜேஸ்வரி மனோகரை நினச்சா காப்பாற்றி இருந்திருக்கலாம். லேக்கின் உஸ்னே மனோகர் கோ நகி பச்சாயா. ஆனால் மனோகரை காப்பாற்றாமல் விட்டுட்டாங்க. மனோகர் ஊப்பர் சே ஜமீன் பர் கிர் கயா. மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டான். ராஜேஸ்வரி ராமேஸ்வரி ஏ தேக்கர் பேஹோஸ் ஹோ கயி. இதை பார்த்துட்டு அவங்க அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க, அப்படியே மயக்கம் பட்டு கீழே விழுந்துட்டாங்களாம். மன் பத்லா. ராமேஸ்வரி ஏக் சப்தாக தக்கு புக்கார் சே பேஹோஸ் படி ரஹி. அவங்க வந்து ஒரு வாரமாக காய்ச்சலோட அன்கான்சியஸாக இருந்திருக்காங்க. வ பச்தா ரஹி தீக்கி மேனே மனோகர் கோ நகி பச்சாயா. அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ணாங்க, நான் வந்து மனோகரை காப்பாற்றாமல் விட்டுட்டேன் அப்படின்னு. ஹோஸ் ஆனே பர் ராமேஸ்வரி நே பூச்சா கி மனோகர் கைசா ஹே. அன்கான்சியஸ்லேருந்து கான்சியஸ் ஆகிட்டு அவங்க ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி மனோகர் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாரி. ராம்ஜி தாஸ் போலே கி உஸ்கி டாங்கு உகடு கயி தி. அவனுடைய கால் வந்து பிசங்கிக்கிச்சு அப்படிங்கிறாங்க. பிட்டா தியா கயா. கால் வந்து உகடு கைனா அது கலண்டுருச்சு, மத்தல புரோக்கன் ஆயிடுச்சு. அது பிட்டா தியாகனா கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க. அபுவா அச்சா ஹே. இப்போ அவன் ரொம்ப நல்லா இருக்கான். மனோகர் வஹான் லாயா கயா. மனோகர் அங்கே கூட்டிகிட்டு வரப்பட்டான் அப்படிங்கிறாங்க. ராமேஸ்வரி உஸ்கோ பியார் சே கலே லகாயி. அன்பாக அவனை ஹக் பண்ணிக்கிட்டாங்க. கலே லகாயின்னா ஹக் பண்ணிக்கிட்டாங்க. மனோகர் ஆர் சுன்னி தோனும் ராமேஸ்வரி கி ஜான் ஹோ கயி. இவங்க ரெண்டு பேரும் ராமேஸ்வரியோட உயிர் ஆயிட்டாங்க. ரொம்பவும் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டா. விசேஷதா, ஸ்பெஷலைசேஷன் என்னன்னு பார்த்தா, மா கி மம்தா அனோக்கி சீஸ் ஹே. அம்மாவோட தாய்ப்பாசம் ரொம்ப வித்தியாசமானது, அனோக்கியான் யூனிக்கானது. மா ஹர் கிசி பச்சே கோ அப்னா பச்சா சமஜ்னே வாலி நாரி ஹே. அம்மா வந்து எல்லா குழந்தைகளையும் அவளுடைய குழந்தைகளாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாரி, ஒரு பெண்ணு. யஹி பாத், இந்த விஷயந்தான் இஸ் கஹானியுமே பத்தாயி கை ஹை. இந்த விஷயத்தை தான் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க.